நம்ம லைஃப்ல நெறையா ப்ரேயர்ஸ் இருக்கும். நெறையா விஷஸ் இருக்கும். அத நம்ம காட் கிட்ட கேட்டுட்டே இருப்போம். காட் ஒரு விஷயத்த சில விஷயங்கள குடுத்துருவாரு. ஆனா, ஒரு சில விஷயங்கள வந்து ரொம்ப டிலே பண்ணுவாரு. அது எதனால டிலே பண்றாருன்னா, காட் வந்து நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால டிலே பண்றாரு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காடோட டிலேக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லாசரஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு பைபிள்ல. அவரு வந்து இறந்து போயிருவாரு. இறந்து போனதுக்கப்புறம் காட் அவள உயிரோட கொண்டு வருவாரு. அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா, அது வந்து ரொம்பவே பெரிய டிலே. இறந்தே போயிட்டாரு. அவர் உயிரோட இருக்கிறப்ப கூட காட் நெனச்சிருந்தா குணப்படுத்தியிருக்க முடியும். ஆனா, அதுக்கு காட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு டாக்டர்ஸ் கூட அவரோட நோய வந்து குணப்படுத்தியிருக்கலாம். இது என்ன பெரிய காரியமா? அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா, இறந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றது தான் அது ஒரு பெரிய மிராக்கிள். காடோட மகிமை அதுல வெளிப்படுத்துது. அதனால வந்து அத இன்னும் கூட அத பெஸ்ட் எக்ஸாம்பிளா அத சொல்லிட்டு இருக்காங்க. காடோட டிலேக்கானது. அதனால நம்மகிட்ட ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆகட்டும், நம்ம ப்ரேயர்ஸ வந்து டிலே ஆச்சுன்னா, காட் வந்து நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால அவர் டிலே பண்றாரு. அவரோட மகிமைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவரோட குளோரி வந்து நம்ம அனுபவிக்கணுன்றதுக்காக அது டிலே பண்றாரு. இன்னொன்னு, அவர் வந்து நம்மள ரொம்ப நேசிக்கிறதுனால, நம்ம இப்ப அவரு உடனே குடுத்துட்டா அப்டின்னா, அவர் நமக்கு குடுத்ததுக்கான வேலைய நம்ம பார்க்க போயிடுவோம். அவர நம்ம மறந்துருவோம். நம்ம எத கேட்டோமோ, அது உடனே நடந்துருச்சு, கிடைச்சிருச்சுன்னா, அது பின்னாடி நம்ம ஓட போயிருவோம். அந்த காரியங்கள் பின்னாடி நம்ம போக ஆரம்பிச்சுருவோம். பைபிள் ரீட் பண்றதோ, ப்ரே பண்றதோ நம்ம மறந்துருவோம். காட்குள்ள இருக்கிறத விட்டு விலகிருவோம். நம்ம கூட அவர் எப்பயுமே இருக்கணும்னு நெனைக்கிறாரு. அதனாலேயே அவர் டிலே பண்றாரு. அவர் எவ்வளோ எவ்வளோ தாமதிக்கிறாரோ, அவ்வளோ அவ்வளோ நம்மள நேசிக்கிறாரு. அத விட நம்ம கேட்டத விட பெஸ்ட்டாவும் அவர் தரப்போறாருன்னு அர்த்தம். ஆமென்.